மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஐயோ விஜய் படம் மிஸ் பண்ண போறேனே அப்படின்னு நினைச்சேன். டெக்னிக்கலி இது பாசிபிள் அப்படின்னு நாங்க டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணோம். சென்னையில வாய்ஸ் ஸ்டோர் ஸ்டுடியோல இருந்து டைரக்ஷன் டீம் மானிட்டர் பண்ணாங்க. இங்க ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்ல இருந்து we were working. நிறைய பேர் வச்சு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல. பிக்சர் வந்து லீக் ஆயிடும், ரிஸ்க் அப்படின்லாம் சொல்லி பயந்தாங்க. இப்படி டெக்னிக்கலி பாசிபிள் அப்படிங்கறது கூட அவங்களால நினைச்சு பார்க்கவே முடியல. when you can do VFX and LA we can do dubbing அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் சீனே வந்து சைல்டிஷ் ஆக்ட் பண்ணும்போது you can't imagine சீனை பார்த்தோன்னே அப்படியே he became like a 25-year-old guy. நல்ல மெமரி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது யாரோட வாய்ஸா இருக்கும்? லவ் டுடே. ஓகே, படிஞ்ச வரைக்கும் விபூதி வச்சுக்கோ, தாடியை ட்ரிம் பண்ணிக்கோ, ஷேவ் பண்ணிக்கோ, ஷர்ட் அயன் பண்ணிக்கோ, நீட்டா அயன் பண்ணிக்கோ, அவ்வளவுதான்டா. நீ தாண்டா மாப்பிள்ளை, இதை யாராலையும் தடுக்க முடியாதுடா. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியா கிளிட்ஸ். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கலிபோர்னியா. கலிபோர்னியா. ஓகே. சோ what do you do there? Like, நீங்க வந்து ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி ஐம் அ மதர். என் பொண்ணு இங்க படிக்கிறா, அதனால வருஷத்துல சில மாசங்கள் இங்க வந்து அவளோட இருப்பேன். ஓகே ஓகே. அப்ப கோட்டுக்கு நீங்க வந்து நேஹா மேம்க்கும் லைலா மேம்க்கும் நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. of course you're the voice behind their beautiful emotions and beautiful faces. So அது எப்ப பண்ணீங்க அந்த படத்துக்காக? இங்க இருக்கும்போது தான். கலிபோர்னியால இருக்கும்போது யா ஃபர்ஸ்ட் ஐயோ விஜய் படம் மிஸ் பண்ண போறேனே அப்படின்னு நினைச்சேன். அண்ட் டெக்னிக்கலி இது பாசிபிள் அப்படின்னு நாங்க டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணோம். டிவி அண்ட் ரேடியோ கமர்ஷியல்ஸ் ரொம்ப நல்லா வந்தது குவாலிட்டி. ஜோவோட ரீசெண்டா ஒரு ஆட், ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணேன். அது அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். வெங்கட் பிரபு கொஞ்சம் ப்ராட் மைண்டட், ஹி அண்டர்ஸ்டுட் த டெக்னாலஜி. ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் பயந்தாங்க, ஐயோ எப்படி வேற ஸ்டுடியோக்கு அனுப்புறதுன்னு. ஸோ தேங்க் காட் சென்னையில வாய்ஸ் ஸ்டோர் ஸ்டுடியோல இருந்து டைரக்ஷன் டீம் மானிட்டர் பண்ணாங்க. இங்க ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்ல இருந்து we were working. ஸோ சைமல்டேனியஸ்லி லைவா எப்படி சென்னையில பண்ணுவோமோ அதே மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இங்க, ஐ மீன் இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் டைரக்ஷன் டீம் அங்க அப்படி பண்ணோம். அமேசிங். அதாவது ஒரு வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்க இல்லாத டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்களா வேணும் அப்படின்னு அவங்க வந்து ஹாலிவுட் டு ஹாலிவுட் கரெக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வச்சு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்னேகாவை கூட ட்ரை பண்ணாங்களா? பட் எனக்கு தான் வரணும்னு இருக்கு. சீரியஸ்லி மேம், எப்படி how are you feeling right now? This is really amazing. அதாவது நீங்க இங்க இருந்து வந்து பண்ணிருந்தீங்கன்னா கூட இவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. நீங்க அங்க இருந்துட்டு இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதை பாசிபிள் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸ்லி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்கு, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. யூடியூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு படத்துல அண்ணா விஎஃப்எக்ஸ் சூப்பர்னு. ஸோ வெங்கட் பிரபு விஎஃப்எக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் பண்ணாரு. ஸோ விஎஃப்எக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பண்ணும்போது டப்பிங்கும் பண்ண முடியாதா என்ன? ஸோ we did it from here. And what I should thank is like, thank you so much வெங்கட் பிரபு சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் டைரக்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இந்த படத்துல ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ், எவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதெல்லாமே வந்து we are paid like this because of the director. அவர் ஒரு நல்ல படம் பண்ணாதான் எங்க எல்லாருக்குமே வந்து பேரும் புகழும் இல்லையா? அங்க சொதப்பிட்டாங்கன்னா எங்க எல்லாரோட எஃபர்ட்டும் ஸ்வெட்டும் வேஸ்டா போயிடும். ஸோ அதனால ஐ வாண்டட் டு தேங்க் ஹிம். ஐயோ அண்ணா சாமி, சூப்பர் படம் எடுத்துட்டீங்க. ரிவ்யூ எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நல்ல படங்களே கழுவி கழுவி ஊத்துவாங்க, கேட்க வேண்டாம். பட் இந்த படத்தோட ரிவ்யூ எல்லாம் கேட்கும் போது ஃப்ரம் லேடிஸ் டு யங்ஸ்டர்ஸ் டு மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாருமே பாசிட்டிவ் ரிப்போர்ட் பார்த்தோன்னே I was super happy. I was thanking God so much.
கண்டிப்பா மேம், கண்டிப்பா. சோ உங்களுடைய அந்த கஷ்டங்கள்னு சொல்ல முடியாது, பட் அந்த எஃபர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு. சோ ஃபைனலி அண்ட் ஆஃப்டர் ஹியரிங் ஆல் த ரிவ்யூஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதே சந்தோஷத்துடன் இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அழைப்பு வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சு, ஹவ் வாஸ் தட் ஆல் ஸ்டார்டட், ஹவ் டிட் இட் ஸ்டார்ட்? ப்ரொடியூசர்ஸ் சைட்ல இருந்து தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னாங்க. சென்னையில இல்ல சார். ஐயோ இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்ல இல்ல இப்படிலாம் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐயோ இது வந்து சென்டிமெண்டா இந்த ஸ்டுடியோல தான் பண்ணணும், வேற எங்கேயும் பண்ண முடியாது, பிக்சர் வந்து லீக் ஆயிடும், ரிஸ்க் அப்படிலாம் சொல்லி பயந்தாங்க. இப்படி டெக்னிக்கலி பாசிபிள் அப்படிங்கிறது கூட அவங்களால நினைச்சு பார்க்கவே முடியல. அப்புறம் நம்ம ஒரு சீன் ட்ரை பண்ணலாம், லெட்ஸ் ட்ரை அப்படின்னதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு சந்தேகமா இருந்தது. தென் ஐ எக்ஸ்பிளைன்ட் டைரக்டர், அவர் அங்கே எல்லையில தான் இருந்தாரு. ஸோ அப்போ பேசும்போது ஸோ வி கேன் டூ திஸ், இட்ஸ் வென் யூ கேன் டூ விஎஃப்எக்ஸ் இன் எல்ஏ வி கேன் டூ டப்பிங் அப்படின்னப்போ ஹீ ஹேட் த ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப். ஸோ அவர் ஓகேன்னு சொன்னோன்னு வி கான்டாக்டட் பாய் ஸ்டோர் ஸ்டுடியோ அங்கேருந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கு, அண்ட் இட் ஆல் ஹேப்பன்ட். சூப்பர். ஆக்சுவலி இது வந்து இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி முடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றது ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே கலந்துருக்கும்ல, கியூரியாசிட்டி இல்ல? ஏன்னா இது நல்லபடியா வரணும், இது ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், இது பாசிபிள் ஆக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வேற ஒரு சீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லணும் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும். எமோஷன்ஸ் அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு இப்போ உங்க இடத்துல இருந்து நினைச்சு பார்க்கும்போது அது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ல சொல்ல ஸோ இன்ஃபேக்ட் டைரக்டர் உட்கார்ல டப்பிங்க்கு, அவருடைய கோ டைரக்டர் வீர் தான் உட்காந்து அழவட்டார் என்ன. படத்துல ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்க போது அப்படின்னு நினைச்சேன் நானு. பிகாஸ் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்னேஹா மேம் வாஸ் பிளேயிங் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல். அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ், அவ்வளோ அழுதேன் நான். டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கண்ணெல்லாம் ரெட்டா இருந்தது. வெரி வெரி எமோஷனல் சீன்ஸ். எஸ்பெஷலி ஒரு குழந்தைய காணோன்னு ஒரு அம்மா அந்த அந்த துடிச்சு போய் எங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் சீன், ஐயோ சான்ஸே இல்லை. ஐ எம் அ மதர், ஸ்னேஹா இஸ் அ மதர். ஸோ எங்களுக்கு எல்லாம் அந்த மதர்லி ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த சீன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்னேஹா. அது ரொம்ப ரசிச்சு பண்ணேன் நான். கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு டு காம் டவுன் அந்த சீன் டப் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அட்ட ஸ்ட்ரெச் பண்ணோம். இன்ஃபேக்ட் நைட் டப்பிங், எனக்கு இந்தியால டேனா இங்க நைட் இல்லையா, ஸோ கண்டினியூஸா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம் நாங்க இந்த ப்ராஜெக்ட். வீர் வாஸ் ரியலி கோஆபரேட்டிவ். நல்லவேளை எதுவும் ரீடப்பே வரல, கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ டைரக்டர் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் சொல்ல போறாரோன்னு. எதுவுமே வரல. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன். ஓகே. சோ கரெக்ஷன் எதுவும் வரல, பட் கமெண்ட் வந்திருக்கும்ல, நல்லா பண்ணிருக்கீங்க ஏதாவது சொல்லிருப்பார்ல, அது ஏதாவது வீக்னஸ் சொன்னாரா? சொன்னாரு. ப்ரொடக்ஷன் சைட்லயும் சொன்னாங்க, அவரும் சொன்னாங்க. டிஃபரன்ஸே தெரியல, நல்ல ஐ மீன் யூனோ தட் யூ ஹேவ் டப்ட் லைலாக்கோ சிப்ரனுக்கோ யூனோ அந்த வேரியேஷன்ஸ் நல்லா இருக்கு, எங்களால கண்டுபிடிக்க முடியல, நல்லா இருக்கு, தேங்க்யூ. நாங்க கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம், வேற யாராவது வச்சு பண்ணலாமான்லாம் யோசிச்சோம். பட் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் நைஸ், கம் அவுட் ரியலி வெல். தியேட்டர்ல பார்த்துட்டு கூட நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க, சவிதா யூ ராக்கிங் அப்படின்னு. லைக் யா எஸ் ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல. சூப்பர் மேம். ஆக்சுவலி நீங்க வந்து படம் பார்த்தீங்களா? இங்க இந்த ஊர்ல எல்லாமே சாட்டர்டே சண்டே தான். ஸோ பிக் கேங் இஸ் வெயிட்டிங். எல்லாரும் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் திஸ் சாட்டர்டே டு கோ அண்ட் see the movie with my friends and family. புக் பண்ணிட்டீங்களா? ஓ எஸ். ஓகே. சோ இப்போ வந்து இந்தியால இருந்து இல்ல மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கும், அதான் நீங்களா பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே. சோ ஒன் திங், தளபதி சார் இந்த படத்துல அவருடைய சீன்ஸ் எல்லாம் நீங்க அட்லீஸ்ட் டப் பண்ணி பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? ஐயோ ஃபர்ஸ்ட் சீனே வந்து அவர் அப்படியே சைல்டிஷா ஆக்ட் பண்ணும்போது யூனோ யூ கான் இமேஜின். இப்போ விஜய் டிவில எல்லாம் பார்க்கும்போது பயங்கர சீரியஸா எல்லாம் இருக்காரு. சீனை பார்த்தோன்னே அப்படியே he became like a 25-year-old guy and he was acting. I was like, oh my god, so cute. So நீங்க நான் படம் பார்த்துட்டேன். இல்ல
அந்த சீன் பார்த்தோன்னா ஐயோ லட்டு மாதிரி இருக்கு சீன். ஸ்னேகாக்கும் அவருக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி வாஸ் சோ கியூட். அப்படியே என்ஜாய் பண்ணி ஜாலியா பேசினேன் நானு. ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி சொன்ன மாதிரி அவ்வளவு வெர்சடைல் இல்ல விஜய். ஒரு சீரியஸ் ரோலும் பண்றாரு, ஒரு சோஷியல் காஸ்னாலும் அந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ் பண்றாரு, அழறதுனாலும் யா அண்ட் காமெடி. ஒரு ரஜினிகாந்தோட ட்ரெய்ட்ஸ் இருக்குல்ல அவருக்கு. கண்டிப்பா சீன்ல ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் வெரி நைஸ். அவர் அப்படியே ரசிக்கலாம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் ஒரு விஷயம் நான் கேட்கணும். ஆக்சுவலி நீங்க இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் பாத்துருக்கீங்க. விஜய் சார் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் டப்பிங் ஆஃப்டர் வாட்சிங் சொல்லிருக்காரா? உங்களுக்கு ஏதாவது தெரியும்? ஐயோ நான் சென்னையில இல்லையே விஜய். இப்ப வேணா சொல்லுங்க இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ். ஓகே சோ ஸ்னேகா மேம் லைலா மேம் சொன்னாங்களா? ஸ்னேகா படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் ஹர் கால் டு. லைலா படத்துக்கு முன்னாடி பேசினேன், ரிலீஸ்க்கு முன்னாடி. ஷி வாஸ் இன் சென்னை ப்ரமோஷனுக்காக வந்தப்போ பேசிட்டு இருந்தேன் நான். ஸோ அவங்களோட கேரக்டர் அவங்களோட சீன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸ்னேகா ஐம் வெயிட்டிங் ஃபார் ஹர் கால் டு. ஆக்சுவலி அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்சிஷன். அந்த ட்ரெய்லர்லயே வரும் கரெக்டா. ஸ்னேகா மேமும் பேசுவாங்க, லைலா மேமும் பேசுவாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க. வந்து அவங்க செக் பண்ணிட்டு பேசும்போது அது வந்து பேக் டு பேக் அந்த வாய்ஸ் சேஞ்ச் மாடுலேஷன் அந்த டிரான்சிஷன் தட் வாஸ் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க தான் 2 பேருக்கு குரல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாவே தெரியல, யாருக்குமே தெரியாது. அப்கோர்ஸ் நீங்க சொல்லி இல்ல அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் அப்பதான் தெரியுது. மாடுலேஷன் எப்படி அது மாதிரி கொடுக்குறீங்க மேம்? அண்ட் வி வாண்டட் யூ டு ஸ்பீக் போத் ஆஃப் தேர் வாய்ஸ் ரைட் நவ லைவ்ல. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய பத்தி டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சதான் டென்ஷனா இருக்கு. இப்பெல்லாம் அலூஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஓ மை காட் சூப்பர் சூப்பர். எனக்கு உண்மையாவே வந்து லைலா மேம் வந்து அவங்க தான் பேசிட்டாங்க அண்ட் ஸ்னேகா மேம் வந்து அவங்க தான் பேசிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த படம் பார்க்கும்போது. சத்தியமா தெரியல, டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பேசிட்டாங்க அப்படின்னு தெரியவே இல்லை மேம். சீரியஸ்லி தேங்க்யூ ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப். அதாவது இப்போ நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆங்கரா இருக்கும்போது இந்த வாய்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியம் யாரு பேசிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்போம், உன்னிப்பா கேட்போம். பட் ஒரே ஆளுதான் இவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸ்லி. ஓகே மேம், இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? டைரக்டருக்கு எவ்வளவு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு காலையில இருந்து போன்ல வந்துகிட்டே இருக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ். சோ உங்களுடைய நீங்க வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க, நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே மெமரபிளான இப்ப வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெமரி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது யாரோட வாய்ஸா இருக்கும்? அது இந்த படத்துக்காக இருக்கும். லவ் டுடே. ஓகே. That is So, a memorable movie. It was a big break. அந்த மூவி நிறைய பேர் வந்து வாய்ஸ் ரெகக்னைஸே பண்ணல அப்படின்னு சொன்ன ஒரு ஃபிலிம். ஸோ வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணலனா தான் எனக்கு காம்ப்ளிமெண்ட், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட்ல. கரெக்ட் கரெக்ட் வெரி ட்ரூ வெரி ட்ரூ மேம். ஏதாவது ஒரு சின்ன டயலாக் மேம். லவ் டுடேவா? ஆமா படிஞ்ச வரைக்கும் விபூதி வச்சுக்கோ, தாடியை ட்ரிம் பண்ணிக்கோ, ஷேப் பண்ணிக்கோ, ஷர்ட் அயன் பண்ணிக்கோ, நீட்டா அயன் பண்ணிக்கோ, அவ்வளவுதான்டா. நீ தாண்டா மாப்பிள்ளை, இதை யாராலையும் தடுக்க முடியாதுடா. சோ இவானா அவங்க பேசியிருக்காங்க அந்த டயலாக்ல. இப்ப நீங்க பேசி காமிச்சீங்க, அது வந்து நீங்க அப்படியே அப்படியே இவானாவே நீங்க மாறிட்டீங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இல்ல அவங்களுடைய வந்து உருவத்தை வந்து எனக்கு அப்படியே கண்மூல வந்து எடுத்துட்டீங்க, கண்மூல வந்து எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ நைஸ், ரியலி நைஸ். சீரியஸ்லி அது இன்ன வரைக்கும் நீங்க பண்ணுங்க வேற லெவல். நீங்க நிறைய மனப்பாடம் பண்ணிருப்பீங்க போல அந்த டயலாக்ல. அது என்னோட ஃபர்ஸ்ட் சீன் அண்ட் ட்ரெய்லர்ல நிறைய வாட்டி போட்டிருக்காங்க, அதனால பார்த்து பார்த்து மெமரைஸ் ஆயிடுச்சு. So how supportive is your family? ஏன்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது take care of themselves, நீங்க வீட்ல இல்லாத போது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க யூசுவலி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஃபிளெக்சிபிள் என்னோட ஒர்க்கு. 9 to 9 ஜாப்லாம் கிடையாது. எவ்வளவு நேரம் த்ரோட் கோஆப்ரேட் பண்ணுதோ அவ்வளவு நேரம் தான். ஸோ இட் வில் பி 4 hours 5 hours அன்லெஸ் நேச்சுரலி எனக்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் ஐ கோ 9 hours 10 hours நான் ஸ்டாப் அப்படி போவேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபிளெக்சிபிள், எல்லாம் ஜாலியான ப்ரொஃபஷன் அண்ட் ஐ என்ஜாய் டூயிங் இட்.
வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் மேம். நீங்க வந்து கண்டிப்பா திரையில பாத்திருப்பீங்க தளபதி வெர்சஸ் இளைய தளபதி. எஸ், உங்களுக்கு வந்து யார் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு தளபதி, ஏன்னா தளபதி பேருக்கு தானே நான் பேசியிருக்கேன். நீங்க பார்க்கும்போது, அதாவது இந்த படத்தை வந்து டப்பிங்ல உங்க கண்களால அந்த அந்த ஒரு டப்பிங் ஒரு ஐஸ்ல பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்க மேம்? இந்த மூவி வந்து எந்த மாதிரி ஒரு மூவியா இருக்கும், இது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? அப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? ஃபுல் மூவி என்னால பார்க்க முடியாது. யூஸ்வலி காமிக்க மாட்டாங்க பிக் ப்ராஜெக்ட், பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம், விஜய் ஃபிலிம் எஸ்பெஷலி. பட் எந்தெந்த சீன்ல நான் பேசுற ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துடுவேன் நானு. ஸோ மற்ற ஹீரோயின்ஸ்க்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு தெரியல, ஆனா நான் பேசின கேரக்டர்ஸ்க்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் வெரி வெரி குட் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கறதுனால நிறைய சீன்ஸ் பார்த்தேன் நான். பார்த்ததுல இருந்து கியூட் சீன்ஸ் இருக்கு, ரொம்ப சிம்பத்தட்டிக் பெத்தட்டிக் சீன்ஸ் இருக்கு, ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு குட் ஃபிலிம்க்கு தேவையான இதெல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ கமர்ஷியல் மூவி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாஸ் மூவி இப்படின்னு நினைச்சேன் நானு. அதே மாதிரியே வந்து இப்போ ரிப்போர்ட் வந்தோடனே ஐம் லைக் ஓகே, மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் பேட். அப்சல்யூட்லி ட்ரூ மேம். எல்லாமே இருக்கு. பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர். ஓகே, நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. அண்ட் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ஜாய் பண்ணிப்பாங்க உங்க வாய்ஸ் கேட்டு. ஓகே, சோ மேலும் நிறைய பெரிய பெரிய மூவிஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்கள் இந்தியா கிளிட்ஸ்ல இருந்து. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் டைம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யோர் பிரசன்ஸ். This was a very short and sweet interview. Thank you very much. மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்றே ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.